அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நான் டின்னருக்கு மசாலா தோசை தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவில் உப்பு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். செகண்ட் வந்து ரெட் சட்னி செய்யலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலருக்கு காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை, ஸோ நான் நார்மல் மிளகாவே ஆட் பண்ணிட்டேன். இது கூட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, ஸோ நான் லைட்டாக தண்ணி விட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தேர்ட் வந்து மசாலா. உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யணுன்னா, நம்ம பூரிக்கு புட்டு செய்வோம், சேம் அதே மெத்தட் தான். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டிமாக இருக்கணும். நல்லா மேஷ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தவா வச்சு 2 கரண்டி மாவு விட்டு ஒரு பெரிய ரவுண்டாக ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நெய்யும் ஆட் பண்ணலாம், எண்ணெயும் ஆட் பண்ணலாம். நெய் விட்டு செய்யும் போது வாசனை நல்லாயிருக்கும். தோசை ஊற்றிட்டு இதுக்கு மேலே ரெட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கோம்ல மசாலா, அது சைடில் அப்ளை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மசாலா தோசை ரெடி. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.